எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தாலி அறுந்து விழுந்து. அம்மாடி அம்மாடி, அந்த பாரு, உன் மன திருப்திக்காக ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு விசேஷமான காரடைய நோம்பு. இந்த நாள்லதான் சாவித்திரி சத்தியவான எமட்டேந்து மீட்டான்னு சொல்லுவாங்க. கல்யாணமான எல்லா பொண்ணுங்களும் புருஷன் ஆயுள் பலத்தோட இருக்க பூஜை அறைய சுத்தம் பண்ணி அரிசி மாவுல கோலம் போட்டு வாயில பச்சை தண்ணி கூட படாம விரதம் இருந்து கார அடை செஞ்சு உருகாத வெண்ணெய வச்சு காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. நீயும் உன் புருஷனுக்காக இந்த பூஜை பண்ணு. விரதம் முடிஞ்சதும் வேலு கையாலே உன் கழுத்துல தாலி கட்டிக்க. நானும் உன் கூட வரேன். எல்லாம் சரியா போயிடுமா? சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு காரடியம் விரதம் இருக்கேன். அத்தை, அவருக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? ஆமாடி, உன் நல்ல மனசுக்கு வேலுக்கு ஒண்ணு ஆகாது. இந்த பாரு, நீ மனசை போட்டு குழப்பிக்காம இந்த காரடை நம்ப விரதம் இரு. அந்த கடவுள் உனக்கு துணையாவே இருப்பாரு. சரிங்க அத்தை. இரு, இது எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். இந்தா, நீ போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணு. ஏதாவது சந்தேகம்னா என்ன கேளு. சரிங்க அத்தை. நீ போ. இன்னைக்கு நைட்டு எப்படியாச்சும் அது கதையை முடிச்சிடணும். நம்ம பண்ற வேலையால நம்ம கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோன்னு யோசிக்கிற மாதிரி பண்ணணும். புரிஞ்சுதா? நீ ஒன்னும் கவலைப்படாதடி. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். வா. என்ன இது? இவங்க ரெண்டு பேரும் யார முடிச்சிடலான்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. ஒன்னும் புரியலையே. சரி, நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணி ஹோட்டலுக்கு லேட்டா தான் வருவோம்னு சொல்லிடலாம்.